ஜெனசிஸ் 39:1 எடுத்து யாரா படிங்க பார்க்கலாம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளும் அதிபதியுமாகிய படிங்க போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேல் படிங்க விலைக்கு வாங்கினான். ஓகே போதும், சூப்பர். இதுதான் நம்மளோட மெசேஜ். ஹல்லேலூயா. யோசேப்பு நல்ல ஒரு செல்வந்தர், நல்ல செல்லமா வளர்ந்த ஒரு பையன். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அவங்க கூட பிறந்தவங்க 12 பேர். பெஞ்சமினோட சேர்த்து 12 பேர். ஆமா, நல்ல சூப்பரா வளர்ந்தான். அவன் தான் யாக்கோபுக்கு ரொம்ப ஒரு செல்லமான பையன். செல்லனா அந்த அளவுக்கு ஒரு செல்லம். அவனுக்காகவே யாக்கோபு என்ன பண்ணுவாரு, ஒரு பல வர்ணமான ஒரு அங்கி அவனுக்கு ஸ்பெஷலா தைச்சி ஒரு மாதிரி அவனை அழகுபடுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு செல்லமானவன். இதுல நீங்க அதுல ஒன்னாவது அந்த சொப்பனக்காரன் வரும். அந்த வசனத்தை மேல 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 போகல. 39:1 மேல மேல சொப்பனக்காரன் வரன்னு வருவாரு. அவன் கர்த்தர் அவனுக்கு ஒரு விசேஷம் ஒரு கிருபையை கொடுத்திருந்தார். என்ன கிருபைனா, ஒரு தரிசனம் பார்க்கிற ஒரு கிருபை. அவனுக்கு முன்னாடி நடக்கிறது முன்னாடி அவனுக்கு தெரிஞ்சிடும். அப்ப யோசேப்பு நல்ல வளர்ந்தவன், நல்ல பாசமா இருந்தவன். அவன் சொப்பனம், அதாவது அவன் ஒரு கண்ட சொப்பனத்தை போய் என்ன பண்றான், அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றான். அது இல்லாம அவங்க அண்ணன் தம்பிக்கு என்ன பண்றான், தவறெல்லாம் என்ன பண்ணுவான், போய் என்ன பண்ணுவான், அவங்க அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். கம்ப்ளைண்ட் இல்ல, வீட்டுக்கு ஒரு நல்ல பிள்ளை இருக்கு தானே. அவன் ரொம்ப பாசமானவன். அவன் போய் அவங்க அண்ணன் மாதிரி பண்ற தப்புகளாம் போய் சொல்லுவான் அவங்க அப்பா கிட்ட. அவன் சொன்னது ஓகே. அவன் ஒரு தடவை சொல்லிட்டான், சன் 3ல எனக்கு முன்னுக்கு அடி பண்ணிது அப்படின்னு. ஓ, அப்ப நானும் அம்மாவும் நானும் உனக்கு முன்னுக்கு உனக்கு அடி பண்ணிடுவோம் அப்படின்னு யாக்கோபுக்கு இப்ப மேல ஒரு சின்ன ஒரு இது வர ஆரம்பிச்சிச்சு. ஆனா பாசம் தான், அதிக பாசம் தான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாசமா வளர்க்கப்பட்டவன என்ன பண்றாங்க, சகோதரர்கள் என்ன பண்றாங்க, இவன் ரொம்ப பிரச்சனையா இருக்கிறான், அப்பாட்ட எந்த நேரம் எதுவும் சொல்றான், அப்பா எந்த நேரம் இவனை தான் ரொம்ப பாசம் கட்டுறாரு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றாங்க, அவனை செத்து போயிட்ட பேர் என்ன பண்றாங்க, அவன் சட்டையை கொண்டு போய் ஒரு ஆட்டு இதுல போட்டு இது ரத்தத்துல நினைச்சு அப்பாட்ட போய் சொல்றாங்க, யோசேப்பு இறந்துட்டான் அப்படின்ட்டு. அவங்க அப்பா அப்படியே துடிக்கிறாரு. அப்படியே துடிச்சு கண்ணீரோடு அப்படியே கதறாரு, என் பிள்ளைக்கு என் பிள்ளை போயிட்டானே அப்படின்னு. ரொம்ப பிரியமானவன் யோசேப்பு. அது ரொம்ப ஆசீர்வாதமா பிறந்தவன். அவங்களோட நிந்தைகளை மாத்தை வந்தவன் யோசேப்பு. ஹல்லேலூயா. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா, இவனோட சகோதரர் என்ன பண்றானுங்க, இஜிப்சியன் கிட்ட என்ன பண்றானுங்க, இவனை வித்துருவாங்க. இவனை வித்தோன்னு அதான் இப்ப பார்த்தோம். படிங்க மறுபடியும் அதை யோசேப்பு நல்லா எடுத்துக்கங்க. அவனை நல்லா வாழ்ந்தவன், நல்லா இருந்தவன். இது ஆண்டவர் உங்களோட பேசுறாங்க. நல்லா இருந்த, நல்ல நிலைமையில இருந்த. ஆனா நீயும் சில காரியத்துல நீயும் விற்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கிற. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட ஆண்டவர் பேச போறார். ஹல்லேலூயா. அப்படி யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பாருங்க, அவங்க என்ன பண்றாங்க, ஒரு குழியில என்ன பண்றாங்க, அவனை தூக்கி சொல்றாங்க, அவனை கொல்ல வேணாம், நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த குழியில அவனை போட்டுருவோம். அவன் யாராச்சும் அவனுக்கு கொண்டு போயிடட்டும், இல்ல யாருன்னா அப்படியே கொஞ்ச நேரம் சேர்ந்து மனசு இறங்கி மறுபடியும் எடுத்து என்ன பண்றாங்க, இவன்ட்ட இந்த இஜிப்சியன்ட்ட வித்துருவாங்க. இப்ப அதுதான் நடக்குது. சரி படிங்க, இப்ப படிங்க. பார்வோனுடைய பிரதானியும் அது ஒண்ணும் இல்ல, அது ஒரு மார்க்கெட். இங்க என்ன நடக்குதுன்னா, அவனை கொண்டு போய் எகிப்துல ஒரு மார்க்கெட், ஒரு சந்தை. இவன் இஜிப்சியன் என்ன பண்றானுங்க, அந்த காலத்துல இந்த மார்க்கெட்ல போறீங்களா, இந்த கோழி ஆடு மாடு எல்லாம் விக்கிற மாதிரி மனுஷர்கள் விற்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஆளுங்களை என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி போய் பணக்கார வீட்டுக்கு ஒரு அடிமையா கொண்டு போவானுங்க. அந்த யூத கலாச்சாரத்துல அது இருக்குது. நீங்க நல்லா ரிசர்ச் பண்ணி பாருங்க, அது நான் சொன்னது உண்மையா இருக்கு. நீங்க அப்புறம் என்ன சொல்லுங்க, ஆமா பாஸ் நீங்க சொன்னது கரெக்டா அப்படின்னு.
அல்லேலூயா. யோசேப்பை கொண்டு போய் என்ன பண்றாங்க, அந்த ஒரு ஒரு சந்தையில வித்துருவாங்க. சந்தையில வித்து நல்ல பாடியா இருப்பான், நல்ல சட்டெல்லாம் போட்டுருக்க மாட்டான், நானா கோட்டு போட்டிருக்கேன். அப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமையில விற்கப்படுகிறவன் தான் யோசேப்பு. படிங்க, இப்ப படிங்க. பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். அல்லேலூயா. யோசேப்பு என்ன அங்க நடக்குதுன்னா, அவன் விலைக்கு வாங்குறான், அதாவது வாங்க போறான். ஒரு அடிமை, அவனை அவன் என்ன பண்றான், போர்த்திபால் வாங்குறான். வேற ஒண்ணும் இல்ல, பார்வோனோட ஒரு கேப்டனா அவனை. அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த போர்த்திபாலுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி, அவன் வீட்டுக்கு ஒரு வேலை. அங்க பாருங்க அவனுக்கு உபத்திரம் வருது. அல்லேலூயா. போர்த்திபால் மனைவியே ஒரு உபத்திரத்தை கொண்டு வரப்பா யோசேப்புக்கு. சரி, அதெல்லாம் நான் போக விரும்பல, அதெல்லாம் முன்னாடி வேணா போறேன். இப்ப நான் பேச போற காரியமே வேற. யோசேப்பு எப்படி அந்த சந்தை மார்க்கெட்ல விற்கப்பட்டானோ, அதே மாதிரிதான் இயேசு உங்களை என்னையும் ரத்தத்துல கர்த்தர் சம்பாதித்தார். அவன் எப்படி ஒரு மார்க்கெட்ல நல்லா வளர்ந்து, நல்ல குடும்பத்துல, நல்ல அப்பாவுக்கு நல்ல பிடிச்சமான பையன், அவனுக்கு நடந்த ஒரு உபத்திரத்தை பாருங்க இந்த இடத்துல. அல்லேலூயா. இது எத்தனை பேர் எப்படி பாக்குறீங்க தெரியாது. ஒருவேளை உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உபத்திரமா இருந்த கவலையப்படாத, இனிதான் கர்த்தர் உன்னை அடையாளப்படுத்த போகிறார். ஐயோ, நல்லா உண்மையா நம்புற கை தட்டி ஆசையா. ஐயா, யோசேப்பு காசுக்காக விற்கப்படுறான். ஒரு காசுக்காக அவன் இஸ்மவேல் கிட்ட இருந்து போர்த்திபால் வாங்குறான். அவன் வாங்குறான், எனக்கு இப்ப வேணும் அப்படின்னு சொல்லி. பாருங்க, அந்த ஊர்ல ஒரு அடிமைக்கு ஒரு சந்தையே இருந்திருக்கு. அல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த மாதிரி அடிமைத்தனத்துல இருக்கும் போதுதான் இயேசு உன்னை கிரயம் கொடுத்து கர்த்தர் வாங்கினார். அல்லேலூயா. அவனாச்சும் காசு கொடுத்து வாங்கினார். உன் அப்பா, என் அப்பா அவரோட ரத்தத்தை கொடுத்து உடனே என்னை வாங்கினார். ரத்தத்தை கொடுத்து உடனே என்னை வாங்கினார். அல்லேலூயா. ஒண்ணு குழந்தை 6:20 படிக்க பார்க்கலாம். எவ்வளவு ஒரு கவலையா இருக்கும்ல அது. அவன் வீட்டுல நல்லா வாழ்ந்தவன், நல்ல ஒரு நல்ல நிலைமையில இருந்தவன், அவன் ஒண்ணும் இல்ல. ஐயோ சூப்பர். எத்தனை பேர் கேட்க ஆசைப்படுறீங்க? கர்த்தர் உன் மேல ஒரு திட்டத்தை வச்சுட்டாருன்னா அது யாரும் தடை செய்யவே முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை தடை பண்ண நினைச்சாலும் யாரும் தடை பண்ணவே முடியாது. அல்லேலூயா. படிங்க சிஸ்டர். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆகையால் தேவனுக்கு உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். மறுபடியும் படிங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டனா என்ன அர்த்தம்னா, நம்ம ரத்தத்தினால நம்ம வாங்கப்பட்டோம். அல்லேலூயா. எதுக்காக இன்னைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை பேசுறாருன்னா, நம்ம ரொம்ப பேரு சில காரியத்துல நீ யாருக்கு சொந்தனே தெரியாம இருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப இந்த காரியம் ஆண்டவரே உன்னை ரத்தத்தினால கர்த்தர் என்ன பண்ணாரு, வாங்கிட்டாரு. அந்த அடிமை சந்தையில யோசேப்பு எப்படி வாங்கப்பட்டனோ அதே போல நீயும் ஒரு அடிமைத்தனத்துல இருக்கும் போது இயேசு ரத்தத்தினால உன்னை அவர் வாங்கினார். அல்லேலூயா. ஐயோ, அது உண்மையை நம்புற பிள்ளைகள். ஐயா, உன் அடிமைத்தனம், நீ இருக்கிற பாவத்துல, சாபத்துல, நெசமா சொல்றேன், நிறைய பேர் அதை மறந்துட்டோம். இயேசு செய்த நல்ல நல்ல காரியங்களை நம்ம மறந்துட்டோம். அதான் அந்த வசனம் சொல்லுது, அவர் கிரயத்துக்கு நம்மளை கொல்லப்பட. ஐயா, காசுனாலும் பரவாயில்ல, காசு இருக்கோ போவோம், ஆனா அந்த ரத்தத்தை உனக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தினார் ஆண்டவர். அந்த ரத்தத்தை கொடுத்தாரு.
சிலுவையில ரத்தத்தை கொடுத்து தான் நம்மளை அவர் வாங்கினார். ஹல்லேலூயா. எவ்வளவு வேதனையா இருக்கும்ல யோசேப்பு. அவன் குடும்பத்துல நல்லா வளர்ந்தாரு. எப்படி இருக்கும் நம்ம குடும்பத்திலே இப்படி ஒரு, இப்ப நம்மளே யாராச்சும் இந்த மாதிரி கொண்டு வித்தா எப்படி இருக்கும்? ஆனா என்ன ஒரு நல்ல ஒரு காரியம்னா, அவன் அப்பா, அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாரும் அவ்வளோ ஒரு கொட்டிய தப்பு, அதாவது கொடூரமான காரியம் அவனுக்கு செய்யறானுங்க. ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப அவனை அவமதிக்கணும், அசிங்கப்படுத்த எவ்வளவு பண்ண முடியும் எல்லாத்தையும் பண்றாங்க. ஆனா அவன் ஒரு பழி வாங்குறதுல என்னன்னாம தான் அவன் திரும்பி தேடி போகும்போது அவங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி ஒரு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தறான். ஹல்லேலூயா. ஐயா இது நீ எப்படி எடுக்க போறீங்க தெரியாது. இந்த வார்த்தைய உன் வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் கோட படிப்ப போட்டு வச்சுக்க. ஹல்லேலூயா. ஏன்னா நீ சாதாரணமான ஆள் இல்ல, நீ அவருக்கு உடையவன். ஹல்லேலூயா. நீ யாருக்கு சொந்தம்? நீ யாருக்கு சொந்தம்? இயேசு அவரோட ரத்தத்தினால கர்த்தர் நம்மளை சம்பாதித்தார். ஹல்லேலூயா. நீ சாதாரண ஆள் இல்ல. இப்ப இன்னும் வசனத்துல ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இப்ப இன்னும் வசனத்துல பேசும்போது அதுல நல்ல உங்களுக்கு கிளியர் பிக்சர் வந்துடும். எதெல்லாம் இப்ப நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற எந்த வார்த்தை உங்களுக்கு வரணும் அதெல்லாம் பாட்டு உலகத்துல பேச போறேன். ஹல்லேலூயா. எப்படி யோசேப்பு அப்படிப்பட்ட ஒரு சந்தையில அவன் விற்கப்பட்டானோ அதே போலதான் நீயும் நானும் ஒரு சந்தையில அடிமைத்தனைய நிக்கும் போது இயேசு அவர் ரத்தத்தை கொடுத்து நம்மளை சம்பாதித்தார். ஹல்லேலூயா. ரத்தத்தை கொடுத்து நம்மளை சம்பாதித்தார். கிரயத்துக்கு கொல்லப்பட்ட ஆண்டவர். எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்ம ரொம்ப பேரு அவருக்கு நம்ம என்னத்தை செஞ்சோம்? என்ன செஞ்சோம்? நம்ம உங்களே நீங்க யோசிச்சு பாருங்க, என்னத்தை செஞ்சோம்? வேற யாராவது நம்மளுக்கு அந்த மாதிரி செய்ய முடியுமா? ரத்தத்தை கொடுத்து. ஐயா அவரு ஜீவனுள்ள தேவன் ஐயா ஆண்டவர் இயேசு. அவர் ஒண்ணு ரத்தத்தினால அவர் நம்மளை சம்பாதித்தார். சபையானது ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்டது. இதை யாரும் தொட முடியாது, இதை யாரும் இடிக்க முடியாது. இந்த நாட்டு பிரதமரே வந்து என்ன மாத்தணும் நினைச்சாலும் அவர் ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்டது எவனும் தொட கூட முடியாது. அவரோட ரத்தத்தினால கர்த்தரோட சம்பாதித்தார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டாரு. நீ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கும்போது உன்னை கர்த்தர் வந்து தேடி வந்து இல்ல உன் அடிமைத்தனம் இது முடிச்சு நீ எனக்கு சொந்தம் அப்படின்னு உன்னை வாங்கிட்டார் ஆண்டவர். நீ ஆண்டவருக்கு சொந்தம். நீங்க எல்லாம் ஆண்டவருக்கு சொந்தம். ஹல்லேலூயா. உன்னை பயமுத்துற காரியம் உனக்கு இப்படி ஆயிருமா இப்ப வசனத்து மூலமா ஆண்டவர் பேசுவார் பாருங்க. ரோமருக்கு வாங்க பார்க்கலாம். ரோமர் 6:20 கோடியாக பார்க்கலாம். உன்னை ஆண்டவர் விலை கொடுத்து வாங்கிட்டார் ஐயா. நீ வந்து அவரோட சொத்து. உன்னை யாரும் ஒன்னும் தொடக்கூட முடியாது. அதான் ஆண்டவர் நீங்க இந்த வசனத்தை மூலமா அவரோட பேசிட்டு இருக்க. படிங்க சார். பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த, பாவத்துக்கு நீங்க அடிமையா இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். ஹல்லேலூயா. பாவத்துக்கு அடிமையா இருந்தோம் நம்ம. ஹல்லேலூயா. பாவத்துக்கு அடிமை நாம தான். பிசாசு தான். அவன் தான் நம்மளை புடிச்சு வச்சிருந்தான். உன்னை புடிச்சு வச்சிருந்தான். உனக்கு உயர்வு வர முடியாம, நீ நல்ல நிலைமைக்கு வர முடியாம, உன்னை பயமுத்தி யார் உன்னை முடிக்கிற பாரு. நைட்டு தூங்க முடியாம உனக்கு பயத்தை கொடுத்துக்கிட்டு உன்னை நடுங்க வச்சுக்கிட்டு. ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்ல வருதுன்னா, நீ ஆரம்பத்தில் அடிமையா இருந்த, இப்ப நீ அடிமை கிடையாது. உன்னை கர்த்தர் விலை கொடுத்து வாங்கிட்டார். நீ அடிமை கிடையாது, நீ விலை கொடுத்து கர்த்தர் உன்னை வாங்கிட்டார். யோசேப்ப அவன் வித்தாங்க. அவன் போயிட்டான், போத்திபார் வீட்டுக்கு போயிட்டான். அங்க அவன் மனைவிக்குள்ள அவன் மனைவி இவங்கிட்ட ஒரு தப்பான முறையில நடந்துக்க போறான்னு சொன்னோடனே அவனை மேல பழிய போட்டு அவனை சிறைச்சாலையில் தள்ளிடுவாங்க. அவன் சிறைச்சாலையில தான் இருப்பான். ஆனா நீங்க பைபிள் படிச்சு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வரும், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார்.
ஒருவேளை போராட்டம், பிரச்சனை, இந்த காரியம் என்னை போட்டு இந்த நேரம் பயமுறுத்தி கொண்டு இருக்குது. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. அவர் உன்னை வாங்கிட்டார். அவரோட அனுமதி இல்லாம யாரும் உன்னை தொடவே முடியாது. கை தட்டி இருப்பீங்க பார்க்கணும். படுத்த பார்க்கும், உன்னை சோர்வு படுத்த பார்க்கும். அந்த ஒரு காரியம் தான் பண்ண முடியும். அதற்கு மிஞ்சினதை செய்யவே முடியாது. ஏன்னா அவர் கிரயத்துக்கு உன்னை வாங்கிட்டார். அவர் ரத்தத்தை கொடுத்து உன்னை வாங்கிட்டார். யாராச்சும் அந்த மாதிரி ரத்தத்தை கொடுத்து வாங்குவாங்களா? ஆனா இயேசு உன்னை நம்ம ரத்தத்தினால கர்த்தர் அவனை வாங்கினார். ஹல்லேலூயா. காசை கொடுத்து தான் வாங்குவாங்க. ஆனா இயேசு அவர் சொந்த ரத்தத்தை கொடுத்தார். எடுத்துக்குங்க அப்படின்ட்டு. அதனாலதான் ஆண்டவர் சிலுவையில் அப்படி இப்படி இருக்கிறார். அவர் அடிச்சு சிலுவையில 6 மணி நேரம் சிலுவையில தூக்குறார். ரத்தமா வடியுது. ஆனா அவரு ரத்தத்தை நம்மள வாங்கினதுனாலதான் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம். பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த. ஐயோ, நம்ம எல்லாம் பாவத்துல அடிமையா இருந்தோம். உண்மையாவே சொல்றேன், எல்லாரும் அடிமையா இருந்தோம். படிங்க. காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். பாவத்துல இருந்தோம், அடிமையில இருந்தோம். இப்ப நீங்கினவர்களா இருக்கிறோம். உனக்கே தெரியலதானே நம்ம நீங்கி இருக்கிறதா? நம்மளுக்கே தெரியலதானே? இன்னைக்கு ஆண்டவர் கூட பேசிட்டு இருக்கிறேன். உன் பாவத்துல கர்த்தரோட நீக்கி அவர் நீதியில கர்த்தரோட நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கை தட்டி வாங்கிக்கங்க. இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவர்கள் முடிவு மரணமே. இப்பொழுது நல்ல கிழங்கு. இதுதான் நம்மளோட செம்ம ஒரு வார்த்தை. முடிக்க போறோம். அவ்வளவுதான். படிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு யாருக்கு அடிமையா இருந்தோம்? உலகத்துக்கு அடிமையா இருந்தோம். இப்ப யாருக்கு அடிமையாயிட்டோம்? இயேசுக்கு அடிமையாயிட்டோம். ஹல்லேலூயா. அப்ப உங்க பாஸ் யாரு? அவருதான் பாஸ். ஹல்லேலூயா. சில நேரத்துல லோக்கல் கோர்ட் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஆனா சுப்ரீம் கோர்ட் உனக்கு எனக்கு இறங்கி வரும். ஐயோ, கை தட்டி. அந்த சுப்ரீம்க்கு சொந்தம், லோக்கலுக்கு சொந்தம் கிடையாது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ பிள்ளைகளா நீங்க வந்திருக்கிற பிள்ளைகளா நல்லா உனக்கு மனதில் எடுத்துக்க. இயேசு உனக்காக கிரயம் செலுத்தி இருக்கிறார். ஒரு ரத்தத்தினால அவரோட வாங்கிட்டார். ஹல்லேலூயா. you are not a normal person. ஆண்டவருக்கு இந்த வசனம் சொல்லுமா? படிக்க பாருங்க. தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவு நித்திய ஜீவன். ஐயோ, சொல்றாரு. என்ன சொல்றாரு? நித்திய ஜீவன்னா உனக்கு மரணமே கிடையாது. பயம் வரட்டும், நோய் உன பிடிக்கட்டும், என்ன வேணா நடக்கட்டும், ஆண்டவர் சொல்றாரு உனக்கு நான் நித்திய வாழ்வை தந்துட்டேன். நித்திய வாழ்வை கொண்டு பரிசுத்த ஆவியால வரும் பலன், பரிசுத்தமாக்கப்படுற ஒரு பலன். நீ பரிசுத்தம் ஆயிட்டப்ப ஆண்டவரோட கிரயம் கொடுத்து வாங்கி நீ அடிமைத்தனத்தில் இருந்த உன் பாவத்திலே கர்த்தரோட விடுதலையாக்கி இப்ப கர்த்தர் உன்னை வேற, அதாவது உன்னை பரிசுத்தமாக்கிட்டாரு. அப்ப உங்ககிட்ட இருக்கிற இன்னும் கொஞ்சம் 1-2 அப்படி ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது இன்னோட எல்லாத்தையும் தூக்கி இறக்கி வச்சு போயிருக்க. இது ஒண்ணுதான் தடை பண்ணிக்கிட்டு அதெல்லாம் நீ இறக்கி வச்சிரு. ஒரு பயம் ஒண்ணு ஆட்டி படைச்சுக்கிட்டு உன்னை போட்டு சில காரியம் தொட்டு கொண்டு இருக்குல்ல, அதெல்லாம் இன்னையோட இங்கே இறக்கி வச்சிரு. ஏன்னா நீ நித்திய வாழ்வை பெற்றுட்ட. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நித்திய வாழ்வு கர்த்தரோட கொடுத்திருக்கிறார். அடிமை ஆன இப்ப நம்ம வேற, இதுக்கப்புறம் நம்ம உலகத்துக்கு அடிமை, இப்ப நம்ம இயேசுக்கு அடிமை ஆயிட்டோம். அப்ப இயேசுக்கு அடிமைனா அவர்தான் நமக்கு பாஸ். அப்ப பாஸுக்கு தெரியாம நீ என்ன பண்ணாலும் தப்பு தானே. உன் வேலை இடத்துல ஒரு தவறு நீ செய்யற, உன் பாஸ் தெரியும். பாஸ் தெரிஞ்சு என்ன பண்ணுவாரு? பாஸ் திட்டுவாரு, சில செக் பண்ணுவாரு, உன் வேலை விட்டு தூக்குவாரு. ஆமா இல்லையா? ஆனா அதே மாதிரிதான் இவரும். நீ இவருக்கு அடிமையா இருக்கிறதுனால இவர் சொல் பேச்சை கேட்டு நீ இருந்துதான் ஆகணும். இவரோட கீழ்ப்படிதலுக்குள்ள நீ இருந்துதான் ஆகணும்.
அவர் விரும்புற மாதிரி நீ இருந்துதான் ஆகணும். அவர் என்ன சொல்றாரோ அதை நீ செஞ்சுதான் ஆகணும். சாமியல் அதனாலதான் அவன் 3 தடவை சாமியல் கூப்பிட்டவன அவர் அடுத்த பாபா 3ஆவது தடவை என்ன சொல்றாரு, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். வேற எதுவுமே பேச, நீங்க யாரு அத கூட பேச. அவனுக்கு நல்லா தெரியும் இந்த சத்தம் இது ஏரியோட சத்தம் பத்தியில, இது வரத்திலிருந்து வருது ஒரு சத்தம். சாமியே 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 சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்படி அவர் கீழ்ப்படிஞ்சு அதை கேட்டதுனாலதான் எல்லா தீர்க்கதரிசியும் பெரிய ஒரு தீர்க்கதரிசி சாமியில கத்தர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. நம்ம இயேசு பிறப்பதற்கு நம்ம தாவீதின் சந்ததியில தான் இயேசு வந்தார். ஆனா தாவீதையே அபிஷேகம் பண்ண சாமியில தான் பண்ணார். ஹல்லேலூயா. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நீ அவருக்கு அடிமை, நீ அவர் தான் நம்ம பாஸ். இப்ப நம்ம அவருக்கு சொந்தம் ஆயிட்டோம். நம்ம அவரோட சர்வன்ட். அதான் பவுல் சொல்றாரு, நாங்கள் எல்லாம் இயேசுவோட ஊழியக்காரர்கள், நாங்கெல்லாம் இயேசுக்கு சொந்தம். மரணமோ எதுவுமே எங்களை பிரிக்கவே முடியாது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. வார்த்தை கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், அந்த வசனம் சாதாரண வசனம். அவன் யோசேப்பு அடிமைத்தனமா அவனை சந்தையில விற்கப்பட்ட போது அவன் யார் வாங்கினா, போர்த்திபால் அவன் வாங்கினான். அதே போலதான் இயேசு நம்மள வாங்கினார். ஹல்லேலூயா. அதை நீங்க போய் எப்படி தெரியுமா அதை கன்ஃபஸ் பண்ணணும், எப்படி சொல்லணும், ஆண்டவரே அன்னைக்கு ஏன் அடிமைத்தனத்துல இருக்கும்போது ஒரு ரத்தத்தை சிந்தி ஒரு ரத்தத்தை கொடுத்து என்னை வாங்கினீங்க ஆண்டவரே. நான் உங்க சொந்த ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை ஆண்டவரே. என்னை யாரும் தொட முடியாத ஆண்டவரே, என்னை யாரும் கேவலப்படுத்த முடியாத ஆண்டவரே, என்னை யாரும் அசிங்கப்படுத்த முடியாத ஆண்டவரே, என் உயர்வுக்கு யாரும் தடையா இருக்க முடியாத ஆண்டவரே. நான் உங்க பிள்ளை ஆண்டவரே, உங்க பிள்ளை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் உடனே உன் ஜெபத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நீ பாவமே செஞ்சிருக்கலாம், நீ கெட்டதே செஞ்சிருக்கலாம், மத்தவங்க மன்னிக்க மாட்டாங்க. மூஞ்சில கூட மூஞ்சில ஒழிக்காத அப்படின்னு கரெக்டே அடிப்பாங்க. நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா, மன்னிக்கிற தேவன், மனதுருகிற தேவன். தாவீது இருக்கால, அவன் சவுல பெரிய தப்பு செஞ்சவன் கிடையாது. அவனோட கொடூரமான பாவம் செஞ்சது தாவீது. சவுல் கொண்டது 1000, தாவீது 10,000. அந்த ஒரு இடத்துல தான் அவனுக்கு ஒரு பெருமை வேலை செய்யுது. அதுதான் அவன் பண்ண ஒரு தப்பு. அதுவும் இல்லாம அவர் கீழ்ப்படிது இல்லாதனாலதான் கர்த்தர் அவனோட அந்த ராஜ பதவி எடுப்பாரு. அவன் ஓவரா பண்ணுவான் ஏதாவது பேசுறதுனா. அதுதான் தாவீதை கர்த்தர் வெளியே மனதிலிருந்து தாவீதை வெளியே கொண்டு வருவார். ஆனா இவன் தான் பயங்கர பாவம் செய்யறான். ஒருத்தரோட மனைவியை கொண்டு கணவனை கொண்டு மனைவியோட எப்சிபாவோட ஒரு இது வரும் அவனுக்கு. ஆனா என்ன ஒரு பியூட்டி தாவீது கிட்ட, எந்த மேல ஒரு காரியமா இருந்தாலும் இயேசு கிட்ட விழுந்துருவான். அவன் பாவம் செஞ்சான், ஆனா இயேசு பாதத்துல விழுந்துருவான். ஹல்லேலூயா. பாதாள வாசல்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பாவமே செஞ்சுட்டு, அவன் செஞ்சது பெரிய பாவம், இயேசுவை மன்னிக்க முடியாத ஒரு பாவம், ஆனா இயேசு பாதத்துல விழுந்துருவான். ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா. நீங்க அவரோட அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தா போய் அவர் பாதத்துல விழு. கர்த்தர் மன்னிக்கிற தேவன். சில நேரத்துல நம்மளுக்கு சில காரியம் பயமுத்துற மாரி, சில போராட்டம் போல சில காரியம் ஆண்டவர் கூட அனுமதிப்பார். சில கஷ்டங்கள், சில வறுமைகள், சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குதுன்னா அது பிசாசு தான் பண்ண. எத்தனை நேரம் பழி அவமானத்துக்கு போடாது. நம்ம சில நேரத்துல சில கீழ்ப்படிதல் இல்லாத பண்ண தவறுனால சில காரியங்கள் தெய்வமே அனுமதிப்பார். சவுலுக்கு ஆவி பிடிச்சிடும், தாவீது வருவார். அந்த வசனத்திற்கு படிச்சுவாரு, கர்த்தரால உடப்பட்ட ஆவி வரும்னு போட்டிருக்கும் பைபிள். ஹல்லேலூயா. சில நேரத்துல இந்த மாதிரி ஒரு காரியம் வரும், சில
காரியம். ஆனா அவர் மன்னிக்கிறதே. ஏன்னா நம்ம செஞ்ச பாவத்தை போய் மன்னிப்பு கேட்கறதே இல்லை. எல்லா இடத்துல நான் தான் ரைட்டு, நீலாம் ரைட்டு கிடையாது. அவர் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே. நம்ம பண்ண சின்ன தப்புலதான் பெரிய ஆபத்தே வந்திருக்கும், பெரிய காரியம் நடந்திருக்கும். ஆனா அது சின்ன காரியத்தை இயேசுவோட பாதத்துல எப்படின்ற மாத்திரம் அது நம்மளுக்கு தெரியாது. சில பேர் அந்த ஒரு வரட்டு கௌரவம் இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு யார்கிட்ட பேசிக்க மாட்டாங்க, அவங்கள்ட்ட முகம் வந்து பேச மாட்டாங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒருவேளை ஏன்ன்ற வார்த்தையை போடுறான்னு தெரியல, முடிக்க போறேன், அவ்வளவுதான், கூட்டம் முடியும். ஏதாவது 1-2 இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னா போய் ஆண்டு மன்னிப்பு எல்லாத்தையும் கத்து மாத்துவார். எல்லாத்தையும் கத்து மாத்துவார். அவர் மாத்த முடியாது, தேவத்தால எல்லாத்தையும் அவர் மாத்த முடியும். சில ஏதாவது தவறு பண்ணிருப்போம், அவருக்கு பிரியம் இல்லாத காரியம் இருக்கலாம், அதனால கூட நம்மளுக்கு இந்த காரியம் நடந்திருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவர் உனக்கு கிரையை கொடுத்தோட வாங்கிட்டார். நீ அவருக்கு சொந்தம். அவரோட அனுமதி எல்லாம் யாரும் உன்னை தொட முடியாது. உனக்கு ஒரு அடையாளம் இருக்கு, உனக்கு ஒரு அடையாளம் இருக்கு. You are citizen of Jesus. You are not a normal citizen. உன்னோட சிட்டிசன் அவரு. ஹல்லேலூயா. வருக அம்மா சொல்லுவாங்க 60 வயசு, நம்ம அம்மாசே அவரு. ஹல்லேலூயா. அதனால இந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சிக்கிட்டீங்க. கர்த்தர் உடைய கிரையை கொடுத்து கர்த்தர் வாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்கப்பட்டதனால அதுக்கு பலனை நீ பாத்தீங்க. ஹல்லேலூயா.